ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட். ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் அது எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு 2 கேள்விக்கு ஃபஸ்ட்டு நான் அர்த்தத்தை சொல்கிறேன். அதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ ஃபீல் ஐ எம் டிஃப்ரெண்ட். அதனால தான் ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட்னு ஒரு வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்திருக்கேன். இது ஒரு இன்செக்யூரிட்டியாகவே எனக்கு இருக்குது. நான் பார்க்குறேன், மற்ற பசங்களை பார்க்கும்போது நான் அவங்களேருந்து கொஞ்சம் தனிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள், எதிர்பாராததை எதிர்கொள்ளுங்கள். கமல்ஹாசன் மாதிரி பேசலாம். சரி வேணாம், நம்ம நேரா வீடியோக்குள்ளே போவோம். ஃபன்னாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ வீடியோ உங்களால் உட்காந்து பார்க்க முடியும்னா தயவு செஞ்சு ரிலீவ் ஆயிருங்க. சும்மா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ், ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனாக தான் இருக்க போகுது. முடிஞ்சால் நீங்கள் உங்களையும் இந்த கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, உங்களையும் என்னையும் எது வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டா, என்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியே கிடையாதுங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சு, எப்பயோ ஓப்பன் பண்ணேன், அடுத்து எப்பயோ அழிச்சிட்டேன். இப்போ ஆப்பும் கிடையாது என்கிட்ட. இதுவே பாதி பேர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னடா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட இல்லையான்னு பார்க்குறாங்க. உண்மையிலே என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இல்லை. எனக்கு அது பார்க்க விருப்பமே இல்லை. ஏன்னு எனக்கும் தெரியல. அப்படியே இருக்கும். அப்படியே மக்கு மாதிரி அப்படியே உட்காந்து சாப்பிட்டோமா, தூங்கினோமா, டிவி பார்த்தோமா, யூடியூப் வீடியோ பண்ணோமா, இப்படி இருக்கேன். ஏன்னு எனக்கும் தெரியல. அதனாலேயே எனக்கு தெரியுது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம். நம்ம இவங்கலேருந்து நம்மகிட்ட அது மாறுபட்டுருக்கேன்னு எனக்கு அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இன்செக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, நம்ம ஸ்கூலில் எப்படி இருந்தோம் பார்த்துக்கோங்க. ஸ்கூலில் வந்து நல்லா தான் படிப்பேன். 500க்கு 410 எடுத்தேன் 10த்தில். ஓரளவுக்கு அபோவ் அவரேஜ் தான். ஆவரேஜ் கிடையாது. ஆவரேஜை விட கொஞ்சம் நல்லாவே படிப்பேன். ரொம்ப சூப்பராக படிக்க மாட்டேன். ஆஹா ஓஹோன்னு படிக்க மாட்டேன். அமைதியான பையன். இருக்கிற இடமே தெரியாது. கௌதமா அப்படி ஒருத்தர் இருந்தானான்னு கேட்குற அளவுக்கு இந்த அப்பா படத்தில் சொல்கிற மாதிரி இருக்க இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டேன். வேறு ஸ்கூலை பற்றி சொன்னால் வேறு ஸ்போர்ட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த கேர்ள்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஸு, இந்த வெளியே சுற்றுறது இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி எருமாடு மாடி அப்படியே சுற்றிக்கிருந்தேன். காலேஜும் அதே தான். காலேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். என் பேட்சில் என் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் அதிகம். அப்படி இருந்தும் இன்றைக்கி நான் படித்து முடிச்சுட்டேன். என்கிட்ட ஒரு கேர்ள் நம்பர் கூட கிடையாது. நான் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இல்லை சிங்கிளா இல்லைனா என்ன டிஃப்ரெண்ட் எனக்கே தெரியல. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரினாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். காலேஜும் இப்படி தான். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அகாடமிக்ஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு மாதிரி மக்கு மாதிரி போனோம் வந்தோம். எதுக்கு போகிறோன்னு தெரியாது, எதுக்கு வரோன்னே தெரியாது. போனோம் வந்தோம் இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என் அக்கௌண்ட்டில் இப்போ நான் என் கான்டாக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு 4, 5 நம்பர் இருக்கும். அந்த 4, 5 நம்பர்னா ஒன்று என் கூட பிறந்த அக்கா, இன்னொன்று எனக்கு 2 அக்கா ரிலேஷன், அந்த நெய்பர் சொல்லுவாங்க கசின்ஸ், அவங்க நம்பர் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி வேறு யார் நம்பருமே இருக்காது. இது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு எனக்கு தெரியல. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் கொஞ்சம் அதிகம் தான். சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்களால தான் நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துல தெரியாத நல்ல நண்பர்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை நான் மறக்கவே மாட்டேன். அதையும் இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. இது நார்மலாக இல்லைனா எனக்கே சில டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில டைம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் நமக்கே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம தனியாக இருக்கோம், தனிமையாக இருக்கோமோ ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எப்படின்னும் தெரியல. ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜாலியாக தான் இருக்கிறோம். ஒன்றுமே பண்ணாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். நாள் கடந்து போய்க்கிட்டே இருக்குது. ஆனால் தனியாக இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்குது. நம்ம லோன்லியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இது ஏன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். சரி, அந்த தனிமையை போக்கலாமே, கொஞ்சம் தனிமையாக இருக்கும் ஃபீலாக இருக்குது. அந்த தனிமையை போக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது எதுக்குன்னா, போர் அடிக்கிறதுனால தனியாக இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறான். உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்கள் கேட்காதா? நல்ல உள்ளவங்கள் கேட்டு கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்கிறது தான். இந்த மாதிரி பேசலாமே, இந்த மாதிரி உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நானும் இப்படி தான், நானும் இன்ட்ரோவர்ட் தான். இது இன்ட்ரோவர்ட்டா, லோன்லினஸ்ஸா, டிப்ரெஷனா புரியல. அதனால தான் இந்த வீடியோ. நான் இதை ஷேர் பண்ணணுமே நினச்சேன், ஷேர் பண்ணோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.